தமிழ்நாட்டில் கூட தற்போது பருவநிலையானது தொடங்கி இருக்கின்றது. தற்போது இது பருவமழை என்னென்ன விஷயங்கள் நம்ம இது எதிர்பார்க்கலாம்? இது போன்ற ஒரு மிக கன மழையாக பெய்வதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்குமா? அதனுடைய தாக்கம் எந்த அளவு இருக்கும் சார் உங்களுடைய? இனிமேல் மழை பொழிவு என்பது இந்த பழைய சினிமா படத்துல ஒரு டைலாக் எல்லாம் இருக்காது. இந்த 3 மாதம் மும்மாறி மழை பெய்யுதா அப்படிலாம் கிடையாது. 3 மணி நேரத்தில் எவ்வளவு மழை, அதான் கணக்கு நமக்கு. கடந்த ஆண்டில் 2023 முடிவில் காயல்பட்டணத்தில் பெய்த அந்த மழை வந்து இனிமேல் இயல்பாக இருக்கும். 90 சென்டிமீட்டர் மழை, 40 சென்டிமீட்டர் மழை எல்லாம் இனிமேல் இயல்பாக இருக்கும். அதாவது குறுகிய காலவெளியில் அதிதீவிர மழை பொழிவு, இதுதான் இனிமேல் இயல்பாக இருக்க போகிறது. இதை நாம் எதிர்கொள்வதற்கான விஷயங்களை செய்வதுதான் பேரிடர் எதிர்கொள்வதற்கான விஷயமாக இருக்க முடியும். அதாவது இந்த ஆவரேஜ் ரெயின்ஃபால் அப்படிங்கிறதே வந்து எவ்ரி ஹவர், எவ்ரி 3 hours, எவ்ரி டே அப்படிங்கிற மாதிரி வந்து மாறும். மழை பெய்கின்ற நாட்கள் குறையும். அதுதான் வந்து புதிய இயல்பாக இருக்க போகிறது. இது வந்து எப்படி நம்ம எதிர்கொள்ளலாம்? இதற்கு எப்படி நம்ம தயாரா இருக்கலாம்? அதாவது ஒரு காலநிலை மாற்றத்தை பொறுத்த மட்டும் அதன் தாக்கத்தை மட்டுப்படுத்துவது என்பது ஒன்று. அதாவது மிட்டிகேஷன் சொல்லுவாங்க. அது கார்பன் உமிழ்வை குறைக்க வேண்டும், கார்பன் சமநிலையை வெகு விரைவாக அடைய வேண்டும், இது ஒன்று. ஆனா இன்னைக்கே தமிழ்நாடு கார்பன் சமநிலை அடைந்து வச்சுட்டோம். ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு வச்சுட்டா கூட இதே போன்ற நிகழ்வுகள் நடைபெறுவதை தடுக்க முடியாது. அப்ப இதற்காக நம்ம எப்படி தகவமைத்துக் கொள்ள போகிறோம்? நீர்நிலையை பாதுகாப்பது, நீர்நிலையை வந்து முழுவதுமாக வந்து இது பண்ணுவது, வாட்டர் ஷெட் சொல்லக்கூடிய நீர்பிடிப்பு பகுதிகளில் உள்ள கட்டிடங்களை வந்து ஒழுங்கமைப்பது, மக்களை அங்கிருந்து வெளியேற்றுவது. இப்ப இந்த வீடியோவில் நீங்க உத்தரகாசி வீடியோல பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு ஆற்றுக்கும் வந்து வாட்டர் ஷெட் இருக்கும். அதாவது வெள்ளப்படுகைன்னு ஒன்று இருக்கும், ஃபிளட் பிளைன்ஸ் சொல்லுவாங்க. அது வந்து 100 ஆண்டுகளுக்கு கூட அதுக்கு தண்ணி போகாம இருக்கலாம். ஆனா அங்க கட்டடம் கட்டக்கூடாது. இப்ப வெளிநாடுகள்லாம் வந்து 100 ஆண்டுகளுக்கு உள்ள தண்ணி போச்சா அதை வந்து ஃபிளட் பிளைன்ஸ் அறிவிச்சிடறாங்க. அப்ப இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒருவேளை அந்த ஆற்று ஒட்டிய பகுதிகளில் வீடுகளும் டூரிஸ்ட் ரெசார்ட்டும் இல்லாம இருந்ததுன்னா இந்த அளவுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்காது. அப்ப எந்த இடத்துல எல்லாம் வந்து இருக்கக்கூடாதோ, ஒரு ஆறு என்பது வெறும் சாதாரண மழை பெய்கின்ற நாட்கள்ல ஓடுகின்ற அளவு கிடையாது. எப்ப வெள்ளம் வருதோ அப்ப எந்த அளவுக்கு எந்த பிரத்துல ஓடுதோ, எந்த ஒரு அகலத்துல ஓடுதோ அதுதான் வந்து ஃபிளட் பிளைன்ஸ், வெள்ள நீர்ப்படுகைன்னு சொல்லுவோம், அல்லது ஆங்கிலத்தில் ஃபிளட் பிளைன்ஸ் சொல்லுவோம். அப்ப அந்த ஃபிளட் பிளைன்ஸை வந்து நாம் பாதுகாக்கணும். அந்த ஃபிளட் பிளைன்ஸை கட்டணம் கட்டுவது, ரெசார்ட் கட்டுவது, வீடு கட்டுவது, கிராமங்கள் அமைப்பது போன்ற பல்வேறு விஷயங்கள் வந்து தவிர்க்கணும். நீங்க கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா நீர்நிலைகளுக்குள்ள போய் விவசாயம் பார்ப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் எப்ப தண்ணி வந்து ஃபுல் ஆகும். அது வரைக்கும் விவசாயம் வெண்டைக்காய் போடுவாங்க, அது 2 மாசம் பயிர் போடுவாங்க. அந்த வெள்ளம் தண்ணி வர்றதுக்கு மாதிரி பயிரை போட்டு எடுத்து போயிடுவாங்க. ஆனா இங்க வந்து நம்ம ஃபிளட் பிளைன்ஸ்ல போய் பில்டிங் கட்டுறோம், ரெசார்ட் கட்டுறோம், வீடு கட்டுறோம். அப்ப இதை போன்ற விஷயங்களை தவிர்ப்பது, அந்த வெள்ளப்படுகை அல்லது ஃபிளட் பிளைன்ஸ் அறிவிக்கணும். நம்ம அறிவிக்கவே கிடையாது. ஒவ்வொரு ஆற்றுக்கும் ஃபிளட் பிளைன்ஸ் உண்டு. இன்னைக்கு சென்னையின் பல்வேறு ஆறுகள்ல கூவமா இருக்கட்டும், அடையாறா இருக்கட்டும், கொற்றலை ஆறா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் ஃபிளட் பிளைன்ஸ் இருந்துச்சு. இந்த ஃபிளட் பிளைன்ஸ் தான் கட்டடம் ஆயிடுச்சு நமக்கு. நீங்க வந்து நம்ம அரும்பாக்கம் பகுதியில போய் பாருங்க, எவ்வளவு மாடுகள் வந்து அங்க வந்து எவ்வளவு கட்டிடம் இருக்கு. ஆனா நமக்கு வந்து நீர்நிலை ஆக்கிரமிப்புனா உடனே அங்க இருக்கின்ற ஏழை மக்கள் வாழக்கூடிய அந்த குடிசை தான் வந்து தெரியும் மக்களுக்கு. ஆனா பெரிய பெரிய கட்டிடங்கள் வந்து எத்தனை பல்கலைக்கழகங்கள், எத்தனை கல்லூரிகள் வந்து அந்த வெள்ள ஆற்றுப்படுகையில வந்து இருக்குன்னு நம்ம வந்து பார்த்தோம்னா அது மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை தான் எடுத்துக்க வேண்டும். இதை நாம் தகவமைத்துக் கொள்வதற்கு ஆற்றுப்படுகை, வெள்ள நீர்ப்படுகை, ஃபிளட் பிளைன்ஸ், நீர்நிலைகளை பாதுகாப்பது, இன்னும் மக்களுக்கு இது போன்ற விஷயங்கள் ஏற்பட்டால் எப்படி தற்காத்துக் கொள்வது போன்ற பல்வேறு விஷயங்களை முன்னெடுப்பதான் தகவமைத்துக் கொள்வதற்கான முக்கியமான விஷயமாக பார்க்க முடியும். கட்டாயம் சார். அதாவது இயற்கையை அழித்துவிட்டு அந்த இடத்தை நாம் கைப்பற்ற முயன்றால் எந்த மாதிரியான அந்த விளைவுகள் ஏற்படும் என்பதற்கு பல்வேறு நிகழ்வுகளும் இந்த நிகழ்வும் கூட தற்போது உதாரணமா நம்மால் பார்க்க முடிகிறது. அழைப்பில் வந்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார். நன்றி.